அஸ்வசுமா பணம் உங்களுக்கு கிடைக்கிறதா? ஏழை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இந்த நலன்புரி பணம் அதிகாரிகளின் தனிப்பட்ட வங்கி கணக்குகளுக்கே சென்றதாக விசாரணையில் தெரிய வந்தால் பெரும் அதிர்ச்சி. இப்படியொரு அதிர்ச்சியான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அஸ்வசுமா நிதி முறைகேடு தொடர்பாக 14 அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் எங்கு நடந்தது? எவ்வளவு பணம் தொடர்புடையது? யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? முக்கியமாக சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அஸ்வசுமா பணம் இனிமேல் பாதுகாப்பாக கிடைக்குமா? இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் மஜித் நியூஸ் அப்டேட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய முக்கியமான அஸ்வசுமா செய்தியை தெளிவாக பார்க்கலாம். 14 அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை. வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டு தலைவர் நிமல் கொட்டவெலாகதர தெரிவித்த தகவலின்படி நாட்டின் பல டிவிஷனல் செக்ரட்டேரியட் பிரிவுகளில் அஸ்வசுமா நலன்புரி கொடுப்பனவுகள் தொடர்பாக முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த விசாரணைகளின் போது சில அதிகாரிகள் அஸ்வசுமா பணத்தை பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு பதிலாக தங்களுடைய தனிப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு மாற்றியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் 14 அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் ஒழுக்காற்று நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டு தெரிவித்துள்ளது. நார்வுட் டிவிஷனல் செக்ரட்டேரியட்டிலும் முறைகேடு. இந்த விவகாரத்தில் நார்வுட் டிவிஷனல் செக்ரட்டேரியட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு பணியாற்றிய 4 அதிகாரிகளின் தனிப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு அஸ்வசுமா நிதி முறைகேடாக மாற்றப்பட்டதாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டு தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதிகாரியின் பதவி அல்லது அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் தவறு நிரூபிக்கப்பட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டு எச்சரித்துள்ளது. ஏன் இது முக்கியமான செய்தி? அஸ்வசுமா திட்டம் சாதாரணமாக ஒரு அரசு பணம் வழங்கும் திட்டம் மட்டும் அல்ல. பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்படும் குடும்பங்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு அரசு வழங்கும் முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாக இது செயல்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் அஸ்வசுமா மூலம் சுமார் 20 லட்சம் குடும்பங்களுக்கு உதவி வழங்கப்பட்டதாகவும் மொத்தமாக 148.4 பில்லியன் கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதாகவும் இலங்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனால் இப்படிப்பட்ட நிதி முறைகேடுகள் ஏற்பட்டால் அது அரசு பணத்துக்கு மட்டுமல்லாமல் உண்மையாக உதவி தேவைப்படும் குடும்பங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இனிமேல் என்ன நடக்கும்? வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டு மேற்கொண்ட விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. முறைகேட்டில் ஈடுபட்டதாக கண்டறியப்படும் அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபைத் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசு அதிகாரிகள் இதுபோன்ற மோசடிகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அதாவது அஸ்வசுமா நிதி என்பது மக்களின் நலனுக்காக ஒதுக்கப்படும் பணம். அந்த பணத்தை தவறாக பயன்படுத்தினால் பதவி, அதிகாரம் எதுவாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதே தற்போது வழங்கப்பட்டுள்ள முக்கியமான செய்தியாகும். அஸ்வசுமா தொடர்பான மற்றொரு முக்கிய மாற்றம். இதே நேரத்தில் அஸ்வசுமா திட்டத்தின் பயனாளிகள் தொடர்பான தகவல்களையும் அரசு புதுப்பித்து வருகிறது. 2026ஆம் ஆண்டில் சமூக பாதுகாப்பு திட்டங்களை மேலும் துல்லியமாக செயல்படுத்துவதற்காக பயனாளிகளின் தரவுகள் மீண்டும் சரிபார்க்கப்பட்டு தகுதியின் அடிப்படையில் பயனாளிகளை தேர்வு செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன் நோக்கம் உண்மையாக உதவி தேவைப்படும் குடும்பங்களுக்கு பணம் சென்றடைவதை உறுதி செய்வதும் தகுதியில்லாதவர்கள் பயனாளி பட்டியலில் இருப்பதை குறைப்பதுமாகும். முடிவு. எனவே நண்பர்களே, இன்றைய முக்கியமான செய்தி என்னவென்றால் அஸ்வசுமா நலன்புரி பணம் தொடர்பான முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் 14 அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டு தெரிவித்துள்ளது. குறிப்பாக நார்வுட் டிவிஷனல் செக்ரட்டேரியட் உட்பட பல பிரதேச செயலகங்களில் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நலன்புரி பணம் எந்த நிலையிலும் முறைகேடாக பயன்படுத்தப்படக்கூடாது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் அஸ்வசுமா பணம் பெறும் குடும்பங்களுக்கும் இந்த தகவலை ஷேர் செய்யுங்கள். மேலும் அஸ்வசுமா தொடர்பான முக்கியமான தகவல்கள் மற்றும் இலங்கையின் முக்கிய செய்திகளுடன் உலக செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து இருங்கள். நமது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து நமது வாட்ஸ்அப் குழுவில் இப்போதே இணைந்து கொள்ளுங்கள். இப்படியான முக்கியமான இலங்கை செய்திகள், அஸ்வசுமா தகவல்கள் மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மிஸ்டர் மஜித் நியூஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியுடன் சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம் நண்பர்களே, எங்களின் மிஸ்டர் மஜித் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய செய்தி உடனுக்குடன் பெறுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். நன்றி.